எத்தனை பொருத்தங்கள் இருக்குன்னு பொதுவாக பார்க்குற வழக்கம் இருக்குது. இன்றைக்கி வந்து நாம் பார்க்க போகிறது யோனி பொருத்தம்ன்றதை பற்றி. அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு யோனின்னு உண்டு. அதாவது என்னென்ன மிருகம்னு சொல்லுவாள். இது வந்து அஸ்வினி தொடங்கி உங்களுக்கு வந்து ரேவதி வரைக்கும். இதில் ஆண் மிருகம் பெண் மிருகம் உண்டு. யோனி பொருத்தம் அப்படி சொல்லும் பொழுது ஒரு யோனி இன்னொரு யோனிக்கு பகையாக இருக்கக்கூடாதுன்னு ஜென்ரலாக சொல்லுவாள். ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்துக்கு பகை மிருகமாக அமையக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி அமைந்தால் நிம்மதி இல்லாமல் இருக்கும் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் நாம் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கோம், ஜாதகத்தில் வந்து யோகபாவம், லக்னபாவம், புத்திரபாவம், ஜீவன லாபம் இதெல்லாம் பரிபூர்ணமாக நல்ல முறையில் இருந்தால் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. அதனால் நீங்கள் இந்த யோனி பொருத்தம் இல்லைன்னு பயப்பட வேண்டாம்னு சொல்லுவோம். அப்படி சொல்லியும் உங்களுக்கு வந்து அந்த பயம் இருந்து தயக்கம் இருந்தால் இந்த யோனி பொருத்தம் இல்லாததுக்கு இப்போ சொல்ல போகிற பரிகாரத்தை பண்ணிவிட்டு விவாகம் செய்யலாம். திங்கக்கிழமை அன்னைக்கு காலம்பரை 6லேருந்து 7 மணிக்குள்ளே கன்றுடன் கூடிய பசு வர சொல்லி எடுத்துகிட்டு வாங்கிட்டு வர சொல்லி நம்ம வீட்டில் வடகிழக்கில் கோ பூஜை பண்ணுறது விசேஷம். வசதி இருந்தால் கோ தானமும் பண்ணலாம். கோ பூஜைன்னு சொல்லும் பொழுது பின்பக்கம் ஒரு முக்கோணம் வரைவா மஞ்சளில். அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு சோடச உபச்சாரங்கள்லாம் பண்ணி மகாலட்சுமியோட ஸ்ரீ சூக்தம் சொல்லி மகாலட்சுமியோட அஷ்டோத்தம் சொல்கிறது. உங்களுக்கு சோடச உபச்சாரம்லாம் தெரியும், பாத்தியா இருக்கியா ஆச்சமணியா எல்லாமே தெரியும் உங்களுக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு அர்ச்சகர்கிட்ட சொன்னால் அவர் பண்ணி கொடுப்பார். அதுக்கப்புறம் இப்போ மகாலட்சுமியோட 108 நாமாவளியை சொல்லி அர்ச்சிக்கணும். பிரகத்தியன்மா, விகர்த்தியன்மா, வித்யாயன்மா, தரோபதேத பிரதாயன்மான்னு 108 நாமாவளியும் சொல்லி பூஜிக்கணும். இதை வந்து இப்போ இது செய்யும் பொழுது இந்த தோஷம் வந்து நல்ல முறையில் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாள். இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திங்கக்கிழமை அன்னைக்கு செண்பக மரம், மகிழ மரம், உங்களுக்கு என்ன மரம் நடுறதுக்கு வாய்ப்பு உண்டோ அந்த மரத்தை திங்கக்கிழமையில் நடலாம். இது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வருஷம் இந்த செண்பகம் மகிழ மரத்தில் ஏதாவது ஒரு மரத்தை நட்டுட்டு வரலாம். நீங்கள் வந்து ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் இல்லைன்னா என்னன்னு சொன்னோம், கணப்பொருத்தம் யோனி பொருத்தத்துக்கெலாம் சொன்னோம். இப்போ சொல்லிட்டு இருக்கிறது யோனி பொருத்தத்துக்கானது. கணப்பொருத்தம் முடிச்சிட்டோம், தினப்பொருத்தம் சொன்னோம், மாகேந்திரம் சொன்னோம், ஸ்திரீ தீர்க்கம் சொன்னோம். இப்போ யோனி பொருத்தத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு விஷயம், பகை யோனியாக இருக்கிறதுனால நிரந்தரமான பிரச்சனை நினைக்க வேண்டாம், புத்திர பாக்கியம் இல்லைன்னு பயமுறுத்துவா. அதெல்லாம் கிடையாது. நாங்கள் மறுபடியும் சொல்கிறது, ஜாதக யோக பாவம் நல்லா இருந்தால் மற்ற விஷயங்களை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் வந்து பையன் வீட்டுக்காரன் பண்ணலாம், பெண் வீட்டுக்காரன் பண்ணலாம். நிச்சயதார்த்தம் ஆகிட்டா பையன் பொண்ணு 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். இல்லைனா பெண் வீட்டில் பண்ணாலும் சரி, தனித்தனியாக பையன் வீட்டில் பண்ணாலும் சரி. அதாவது திங்கக்கிழமை காலம்பரை உங்களுக்கு 6 மணிக்கு மேலே சூரிய உதயமாகி மறையிறதுக்குள்ளே சந்திரஹோரையில் இப்போ சொன்னதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம். கோ பூஜை பண்ணும்பொழுது இந்த பசுக்கு நம்ம புடவை வஸ்திரங்கள்லாம் கொடுத்து சக்கரை பொங்கல் கொடுத்து வெத்தலை பாக்கு பழந்தேங்காய் நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணலாம். இது சிரேஷ்டமான உத்தமமான பலன்களை கொடுக்கும். ரொம்ப விசேஷமானது கூட. இது வந்து ஒரு படித்த ஒரு அர்ச்சகரோ வித்வான்களையோ வேதம் படித்தவரை வச்சு பண்ணால் ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் திருமணத்தை பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் திடமாக நம்பலாம், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நேர்களுக்காக இன்னைக்கும் நிகழ்ச்சியில் நல்ல ஒரு ஆன்மீக தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் குறித்த கடிதம் எழுதி அனுப்பியிருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். இது சுவாமிஜி, எனது மூத்த மகனின் பிறந்த தேதி 4/9/1990. அவனுடைய ராசி கும்பம், நட்சத்திரம் சதயம். கடந்த 15 வருடங்களாக மனதாலும் உடலாலும் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றான். அவன் படித்து முடித்து 5 வருடங்களாகியும் நிரந்தர வேலை இல்லாமலும் வேலைக்கு செல்லாமலும் மிகவும் மந்தமாக உள்ளான். நிறைய பரிகாரங்கள் செய்தும் எந்த ஒரு பலனும் இல்லை. வேலையின்மையால் திருமண வயது வந்தும் அவனுடைய திருமண பேச்சை எடுக்க முடியவில்லை. தங்களது சப்தரிஷி வாக்கின் மூலம் அவனது எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை கூற வேண்டும் ஐயா. சுவாமிஜி, ஒரு உடல் நலமடைவதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம்னு சொல்லுங்க. சப்தரிஷி வாக்கியப்படி உத்தியோக லாபத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் என்ன பரிகாரன்றதை பார்க்கலாம். இப்போ உங்கள் மகனோட எதிர்காலத்துக்கு எது பண்ணால் சரியாக வருமோ அதுக்குரிய பரிகாரங்களை சொல்கிறோம். ஆனால் இதே நீங்கள் நம்ம ஒரு 2 தலைமுறைக்கு பின்னால் பார்த்தோன்னா என்ன குடும்பம் என்ன குலம் அவளோட வம்சத்தோட பாரம்பரியம் என்ன தெரிஞ்சு சம்மந்தம் பண்ணுவாளே தவிர இந்த உத்தியோகம் பணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததே கிடையாது. நல்ல பாரம்பரியமாக இருக்கணும். அவள் அப்பா அம்மா யார், அவளோட குணாதிசயம் என்ன, பையன் வீட்டை சேர்ந்தவாள்லாம் எப்படி இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு பொண்ணு கொடுப்பாளே தவிர இப்போ மாதிரி சொந்த வீடு இருக்கா, இல்லை 50 இன்ச்சில் டிவி இருக்கா, இல்லை வந்து லோன் போட்டு கார் வாங்கி வச்சுருக்காரு, ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற ஆளெல்லாம் கேட்டுலாம் அந்த காலத்தில் இருந்ததில்லை. ஏன்னா
குணத்துக்கும் குலத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தா. அதனால அவள்லாம் செழிப்பாக இருந்தா. அப்படி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பையனுக்கு வேலை கிடைக்கல, அதனால திருமணம் தள்ளி போச்சுன்றீங்க. வேலை கிடைச்சவா என்ன சொல்கிறா தெரியுமா உங்களுக்கு? பசங்க எனக்கு ப்ரொமோஷன் வரட்டும். ப்ரொமோஷன் வந்த உடனே என்ன சொல்கிறா, நான் லோன் போட்டு ஒரு ஃப்ளாட்டை ஒன்று சொந்தமாக வாங்கிடுறேன். அந்த ஃப்ளாட் வாங்கிட்டா போருமா? அதுக்கு ஒரு கார் பார்க்கிங்கோட ஃப்ளாட் வாங்கியாச்சுன்னா அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் சும்மா இருக்கக்கூடாது, அதுக்கு ஒரு காரை வாங்கிடு. இந்த கார் வாங்கிட்டா சும்மா இருக்கலாமா? அதில் லக்ஸரியாக என்னென்ன செட் பண்ணுமோ, அது சத்தம் போடுற அந்த டிவி, உள்ள டிவி டேப் ரெக்கார்டு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணிவிடுவான். இப்படி வாழ்க்கை வசதிகளை நோக்கி போயிடுத தவிர வாழ்க்கையை வாழணுன்ற எண்ணம் உள்ள போயிடுது. அதனால இப்போ நீங்கள் சொன்னது உத்தியோகம் கிடைக்கலன்னு நினச்சிங்க. உத்தியோகம் கிடைச்சா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் கல்யாணம் நடக்கிறது இல்லை. ஏன்னா எண்ணங்கள் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம்லாம் எளிமையாக நடந்தது. கல்யாணம்ன்றது 2 குடும்பங்களை இணைக்கக்கூடிய பாலமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு குடும்பங்களை பிரிக்கக்கூடியதாக ஆகிப்போச்சு. கல்யாணம்னு ஒன்றே தனி கொடுத்தனத்தோடு முடிஞ்சு போயிட்டா அதுக்கப்புறம் 1000 கண்டிஷன். அதனால திருமண உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னா பாலமாக இருந்த காலம் மாறி திருமண உறவுகள் பலுவான காலமாக ஆகிப்போச்சு. இது பாலம்னு இருக்கும்போது சந்தோஷமாக இருந்தா, பலுன்னு இருந்தவுடனே உடம்புல அந்த பலுவை சுமக்கிற சக்தி ஒன்றும் இல்லையா, நாம் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் இப்போ சில பரிகாரங்களை சொல்கிறோம். நீங்கள் சுவாமி அருள்ல செய்யுங்க, நல்லது நடக்கும். அதாவது உங்கள் பையனோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போய் காலம்பரை துளசியால் அர்ச்சனை பண்ணுங்கள். மாதம் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு அருகாமையிலேயே நிறைய பெருமாள் கோயில், கல்பாக்கத்துலேயே ராமர் கோயில் இருக்குது, பக்கத்தில் சதுரங்கப்பட்டினத்தில் பெருமாள் கோயில் இருக்குது, நெய்க்குப்பியில் பெருமாள் கோயில் இருக்குது. ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போய் காலம்பரை துளசியால் அர்ச்சனை பண்ணுங்க. அப்புறம் ஒரு முறை சாலக்கிராமம் தானம் பண்ணுங்க. சாலக்கிராம மூர்த்தம் வாங்கி அதெல்லாம் ஒரு 200, 300, 500 இருக்கும். ஒரு சாலக்கிராமம் வாங்கி நீங்கள் திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு பெருமாள் கோயிலையோ கோயிலில் இருக்க அந்த அர்ச்சகருக்கோ தானம் பண்ணுங்க. சாலக்கிராமம் தானம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எந்த கோயிலில் உங்களுக்கு இடம் இருக்கோ, பெருமாள் கோயிலோ அம்மன் கோயிலையோ, வாசனை வீசக்கூடிய பூ மரத்தை ஒன்று வைங்க. அதாவது பன்னீர் மரம், மகிழ மரம், செண்பக மரம், ஏதாவது ஒன்று வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடுங்க. சுவாமி கட்டாயம் உங்களுக்கு அருள் பாலிப்பார். அவர் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், உத்தியோக லாபம் கிடைக்கும், எதிர்கால வாழ்க்கை உங்கள் பையனுக்கு பிரகாசம் அடையும். கவலையை விட்டுடுங்க. இந்த பரிகாரங்களை எளிய முறையில் நீங்கள் செய்யுங்க. கட்டாயம் உங்களுக்கு பலன் உண்டு. நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. வத்சலா உங்களுடைய மகனுக்காக நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க. அடுத்ததாக மதுரையிலிருந்து எழுதியிருக்காங்க. என்னுடைய மகனின் பெயர் அண்ணாமலை. அவனுக்கு வயது 38. ஆனால் அவனுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. நாங்கள் பல ஜோதிடரிடம் ஏன் அவனுக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை என்று கேட்டோம். அதற்கு அவர்கள் அவனுக்கு தோஷம் உள்ளதாகவும் ஒரு பெண்ணின் சாபம் உள்ளது என்றும் கூறினர். அவனுடைய ராசி கடகம், நட்சத்திரம் ஆயில்யம், அவன் பிறந்த தேதி 10/11/1977. நாங்கள் எவ்வளவோ கோவிலுக்கு சென்று விட்டோம். ஐயர் சொல்லும்படி நாங்கள் பகவானுக்கு அபிஷேகமும் செய்து பார்த்தோம். ஆனால் எந்த ஒரு பலனும் இல்லை. எனக்கு என் மகன் இப்படி இருப்பதை பார்த்து ரொம்பவும் மனவேதனையாக உள்ளது. எனவே அவனுக்கு திருமணம் விரைவில் நடப்பதற்கு நீங்கள் தான் நல்ல பரிகாரம் கூற வேண்டும் சுவாமிஜி. சுவாமிஜி, உங்க மகனுக்கு விரைவில் திருமணம் நடப்பதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் சொல்லுங்க. உங்கள் மகனுக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையறதுக்கும் சீக்கிரம் அமையறதுக்கும் என்ன பரிகாரன்றதை நம்ம சப்தரிஷி வாக்கியப்படி பார்த்துடலாம். உங்கள் மகனுக்கு இப்போ சொல்ல போகிற பரிகாரங்களை செய்ய சொல்லுங்கள், இல்லை நீங்களே செய்யுங்க. விவாக வாழ்க்கை நல்ல விதமாக முடியும். அதாவது ஒவ்வொரு மாதமும் ஆயில்ய நட்சத்திரம் அன்னைக்கு அழகர் கோயிலுக்கு போய் சுவாமியை நமஸ்காரம் பண்ணி துளசியால் அர்ச்சனை பண்ணுங்கள். ஒவ்வொரு மாதமும் ஆயில்ய நட்சத்திரம் அன்னைக்கு அழகர் கோயிலுக்கு போய் சுவாமி பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை துளசியால் அர்ச்சித்து வழிபாடு பண்ணுங்கள். 1.